ஹலோ கைஸ், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் குக்கிங் vlog. நான் லாஸ்ட் வீக் சிக்கன் ரெசிபி பண்ணியிருந்தேன். அது இன்னும் கொஞ்சமே எலாபரேட் பண்ணலான்னு நினச்சேன். ஹரியாலி சிக்கன் அண்ட் சிக்கன் வறுத்தரைச்ச கறி தான் ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஹரியாலி சிக்கனை மேரினேட் பண்ணேன். ஒரு கை அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தழை நல்லா க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 5-6 பல் போட்டுக்கணும். 2 பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பவுலில் சிக்கன் லெக் பீஸ் எடுத்து டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், ஹாஃப் லெமன், ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கட்டி தயிர், அரைச்சி வச்ச இந்த க்ரீன் பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். சிக்கன் கூட நல்லா கோட்டானதும் ஒரு 30 மினிட்ஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரெஸ்ட்டில் விட்டுறணும். மீன் டைம் சிக்கன் வறுத்தரைச்ச கறிக்கு தேவையான அளவு ஆனியன், டொமேட்டோவை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 கை அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் பட்டை, ஏலக்காய், மிளகு போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் துருவி வச்ச தேங்காய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். தேங்காய் நல்லா செமியாக ரோஸ்ட் ஆனதும் சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு 1-2 பல், கருவேப்பிந்தலை, வரமிளகா 2, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா அரோமா வர அளவுக்கு ரோஸ்ட் ஆக்கி அரோமா வர அளவுக்கு வதக்கிட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். கடாயில் ஆயில் ஊற்றி பிரிஞ்சி இலை, சோம்பு, கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கறி லீவ்ஸ் போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக வேவு வந்ததும் நம்ம சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சிடணும். சிக்கனே தண்ணி விடும். தண்ணி நல்லா விட்டதும் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு அப்புறம் ஸ்பைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடணும். சைட் பை சைடு ஒரு பேனில் ஆயில் அண்ட் கீ போட்டு மேரினேட் பண்ணி வச்சு நம்ம சிக்கன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் போல். ஈச் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம சிக்கனை அப்சைட் டவுனாக திருப்பி வேக வைக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனும் வெந்திருக்கும். அது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். நம்ம ஹரியாலி சிக்கன் அண்ட் சிக்கன் வறுத்தரைச்ச கறி ரெடி. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until then, bye. Please do subscribe for more videos.